இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு பெற்று தந்திருக்கிறார். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். முன்னே தூரமாக இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே கர்த்தர் சமீபமாக கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா நமக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினையாக இருந்த பாவத்தை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அவரோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். முன்னே உடன்படிக்கைக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் அந்நியராக இருந்த நம்மை, நம்பிக்கை இல்லாதவர்களாக இந்த உலகத்தில் தேவனற்றவர்களாக இருந்த நம்மை பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாக்கத்தக்கதாக நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் அவருக்கு முன்பாக நிறுத்தும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே நம்மை பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார். நம்முடைய நீதி அழுக்கான கந்தியாக இருந்ததுனால நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மேலே சுமத்தி அவருடைய நீதியை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்காக பாவமாக்கினார். நாம் நீதிமான்களாக மாற்றும்படிக்காக. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே சுகமானோம். நம்முடைய வியாதி, பலவீனம், சாபங்கள், நம்முடைய துக்கங்கள், பாடுகள், வலிகள், வேதனைகள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே சுமத்தப்பட்டு அதன் மூலமாக அவருடைய சரீரத்திலே அடைந்த பாடுகள் மூலமாக, காயங்கள் மூலமாக நமக்கு ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாக்கத்தக்கதாக, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே அவருடைய சரீரத்திலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே சுகமானோம். ஆண்டவராகிய தேவன் நமக்காகப்பட்ட பாடுகள், நிந்தைகள், அவமானங்களின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை அவருடைய மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு உடன் சுதந்திரராக நம்மை மாற்றும்படிக்காக மரணத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனோடு கூட நம்ம நித்திய காலமாக அவரோடு கூட வாழத்தக்கதாக அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய புத்திரர்களாக அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக நம்மை மாற்றும்படிக்காக சிலுவையில் கர்த்தர் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக்கொண்டார். அன்புள்ள ஆண்டவரே, சிலுவையிலே நீங்கள் சிந்து நம்முடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பையும் உம்முடைய நீதியை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாகத்தக்கதாக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. எங்களுடைய சாபத்தையெல்லாம் நீர் சிலுவையில் எடுத்து போட்டீங்க. மரண பயத்தை எங்களை தடுத்து நீக்கி ஆசீர்வாதத்தை நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரத்து கொள்ளத்தக்கதான அந்த கிருபையை உடைய சிலுவை மரணத்திலே கர்த்தர் எங்களுக்கு பெற்று தந்திருக்கிற தயவிற்காக நன்றி. இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் உம்மை நம்புவதன் மூலமாக, விசுவாசிப்பதன் மூலமாக உடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு கர்த்தர் நீர் பெற்று கொடுத்துருக்கிறீங்க. இதை நாங்கள் இழந்து போகாதபடி இந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.